குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் நம்ம மகாலட்சுமி நகர் எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு ஸ்டேட் ஹைவே ப்ராஜெக்ட். ஏன்னு சொல்றேன் கவனமா கேளுங்க. குடுவாஞ்சேரியில 2 ரோடு ரொம்ப முக்கியம். ஒன்னு ஜிஎஸ்டி, இன்னொன்னு ஓஎம்ஆர் ரோடுங்க. இந்த 2 ரோட்டை கனெக்ட் பண்ற விதத்துல தான் குரோம்பேட் டு துறைப்பாக்கமா இருக்கட்டும், இல்ல வண்டலூர் டு கிளம்பாக்கமா இருக்கட்டும், இப்ப குடுவாஞ்சேரி டு திருப்பூர் ரோடா இருக்கட்டும். சோ இதுக்கு முன்னாடி இந்த 2 ரோடு என்ன டெவலப்மெண்ட் பார்த்துச்சோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ரோடு இப்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. கொரோனாக்கு அப்புறம் இந்த ரோடு ஆகாத டெவலப்மெண்ட்டே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பயங்கர பீக்ல இருக்குது. முக்கியமா இந்த ரோடோட ஹைலைட்ஸ் தாங்க மெயின். கொரோனாக்கு அப்புறம் இது 60 அடி ரோடா மாத்தினாங்க. அண்ட் இப்போ என்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரோடு 130 அடி ரோடா மாறுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்டேஜ் சொல்லணும்னா, கிளம்பாக்கம் பஸ் டெர்மினல்ல இருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய, அதாவது கடலோர பகுதிகளுக்கு போகக்கூடிய ஊர்கள் பஸ் எல்லாமே இந்த வழியா தான் மாத்தி விட போறாங்க. அதுக்காகவே குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வந்து அசுர வளர்ச்சியை அடையுதுதான் நம்ம சொல்லணும். இப்படி அட்வான்டேஜ் மட்டுமே டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரோடு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டில இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. நம்ம சைட்டு எக்ஸாக்டாக திருப்பூர் கொட்டமேட்ல இருந்து ஆன் ரோட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஒரு 15 நிமிஷத்துல நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். நம்ம மகாலட்சுமி நகர்ல ஃபேவர் பிளாக்ல 33, 30, 24 அடி ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோடை இன்னும் அழகாக்குறதுக்கு அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்து, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து, 3-phase சிபி லைன் கொடுத்து, இன்னும் இந்த சைட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழகாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ் பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்து, அது மட்டும் இல்லாம இது ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லா ஃபேஸிங்லாம் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குங்க. இது ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டுங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஓவராலாக 90 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 8 பிளாட்ஸ் கமர்ஷியல் பிளாட்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மினிமலாக 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கமர்ஷியல் பிளாட் அவைலபிள் இருக்குங்க. கமர்ஷியலை பற்றி இன்னும் அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு சில்லாக்ஸ் டீ கடை இருக்கு, சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உங்களுக்கு மண்டபமும் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ கமர்ஷியலா சூஸ் பண்றவங்களுக்கு இதுக்கு ரொம்பவே அட்வான்டேஜான ஒரு ஏரியாவை தான் இது அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட் ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு அதிகமாவே இருக்குது. இன்னும் நம்ம சைட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து திருப்பூர் முருகர் கோவிலுக்கு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாங்க. அது மட்டும் இல்ல, ஒண்டர்லா தீம் பார்க்கும் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். அண்ட் நம்ம சைட்ல இருந்து நீங்க செங்கல்பட்டுக்கா போனாலும் சரி, இல்ல குடுவாஞ்சேரி ஜங்ஷனுக்கு போனாலும் சரி, ஸ்ரீராம் கேட்வே, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, சிறுசேரி ஐடி பார்க்கு, சவுத் சென்னை ஃபுல்லாவே நீங்க ஒரு ½ அன் ஹவர்ல அக்சஸ் பண்ணிக்கலாங்க. இங்க மார்க்கெட் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம மகாலட்சுமி நகர்ல 3750 ரூபாய்க்கு தாங்க இங்க ஒரு சதுரடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா இது ஒரு லான்ச்சிங் ஆஃபரா போய்கிட்டு இருக்குங்க. சீக்கிரமா வந்து உங்களுடைய கனவு மனையை நீங்க புக் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டேட் ஹைவேல மினிமலா நீங்க ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு 24 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. இங்க ஒரு மனையை நீங்க சொந்தமாக்கிக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கேப் விசிட்டை புக் பண்ணுங்க. நான் உங்க டாஸ்லிங் அஷ்ரஃப் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.